வணக்கம், நான் உங்கள் தயா. இன்னைக்கு இந்த காணொலியில பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு நிமிஷத்துல ஒரு 3 பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருந்ததுன்னா 2 இல்ல 3 நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத ஒரே நிமிஷத்துக்குள்ள நம்ம பார்த்துடலாங்க. குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷம் 2026 ஜூன் மாதம் நடக்க இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால என்ன பாசிட்டிவ்னு பாக்குறப்போ உங்களுடைய பேச்சு திறமையினால் மேலும் உங்களோட அறிவாற்றலால் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பாற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பணவரவு, அதாவது வருமானம் அப்படின்னு பாக்குறப்போ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பண வரவு பல வழிகளிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களிலிருந்து உங்களுக்கு பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. மூணாவது பாசிட்டிவ் ரிஷப ராசிக்காரர்களுக்குன்னு பாக்குறப்போ உங்களுடைய திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது மேம்படுங்க. அதாவது தம்பதியர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ்னு பாக்குறப்ப பெரிய லெவல்ல இல்ல அப்படின்னாலும் சின்ன சின்ன நெகட்டிவ் தான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அந்த சின்ன நெகட்டிவ்னு பாக்குறப்போ உங்களுக்கு இந்த சோம்பேறித்தனம்னு சொல்றாங்களா, சோம்பல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்குங்க. முயற்சி பண்றதை விட்டுறாதீங்க. முயற்சி குறைஞ்சது அப்படின்னா நீங்க நிறைய வருமானங்களை இழக்கிறதுக்கு நேரிடும். அதே மாதிரி அடுத்த நெகட்டிவ்னு பாக்குறப்ப ஆரோக்கிய குறைபாடுகள், சின்ன சின்ன குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்க ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கோங்க. மூணாவது நெகட்டிவ்னு பாக்குறப்போ பெரிய நெகட்டிவ் இல்ல, இருந்தாலும் அதிகமா டிராவல் பண்றதுக்கு நேரிடலாம். அப்படி நிறைய டிராவல் பண்றங்காட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு இருக்கு. ஆகமத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக பாசிட்டிவ்ஸும் குறைந்த அளவில் நெகட்டிவ்ஸும் இருக்கிற ஒரு குரு பயிற்சியா உங்களுக்கு இருக்கு.